இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும், நான் தனியாகவே இந்த வேலையை நான் செஞ்சுக்குவேன், என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தொழில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த சிந்தனையை முதல்ல நல்லா மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வேலை பார்த்துருப்பீங்க, இப்போ என்ன வேலை பார்த்துருக்கீங்க, எந்த வேலை உங்களுக்கு தெரியும், எனக்கு யாருமே தேவையில்லை, இந்த வேலையை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு எந்த வேலை உங்கள் மனசில் படுதோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா லாபம் வரும், அந்த தொழிலில் செஞ்சால் லாபம் வரும், அவங்க அந்த தொழில் செஞ்சு கோடீஸ்வரன் ஆனாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க. ஒவ்வொருத்தங்க தலையெழுத்தும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஒரு தொழிலையே நல்லபடியாக இருந்து நம்ம கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்தாங்கன்னா அந்த தொழிலையே நம்ம மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாத்துக்குமே தொழிலில் யாருக்கும் நஷ்டம் கொடுக்குறதே இல்லை. நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் நஷ்டம்னு கிடையாது. அவங்கவுங்க கிரக நிலையை பொறுத்து தான் லாபமும் நஷ்டமும் வரும். அடுத்தவங்கள பார்த்து அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா அவங்க கோடீஸ்வரனாக இருக்காங்க, நம்ம செய்யலாம், இந்த தொழில் பார்த்திங்கனாக்கா அவங்க செஞ்சு கோடீஸ்வரனாக இருக்காங்க, இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையை நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு எந்த தொழில் வரும், எந்த தொழில் செஞ்சால் உங்களுக்கு விருத்தியாக இருக்கும், தொழிலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்கள் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா லாபமும் நஷ்டமும் வரும், தொழிலே முதல்ல அமையும். இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்ல வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான தொழில் தான் உங்களுக்கு அமையும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் சொந்த தொழிலை ஆரம்பிங்க. நன்றி.